ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் குரூப் 4 2026 எப்படிலாம் படிக்கலாம், நான் எப்படிலாம் படித்து 2 குரூப் 4 வெற்றி பெற்றேன் அப்படின்ற நிறைய டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவும் பாருங்கள். ஆல்ரெடி படித்த எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் இருந்தால் கூட இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சில டிப்ஸ் வந்து கிடைக்குன்றதை நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்டலாம். 2025 நடந்த குரூப் 4ல் குரூப் 4 2A 1 அப்படின்ற எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஏன்னா கொஷின் லெவல் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் வந்து இருக்கும். 2A பொது தமிழ் இருக்கும். 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின்ஸுமே வந்து ஜிகே இருக்கும். மற்றபடி ஆனால் நம்ம படிக்கிற மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமாகவே கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து குரூப் 4 குரூப் 2A 1 அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த கொஷின் லெவல் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை, எல்லாமே வந்து டஃப் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாமளும் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ 25ல் குரூப் 4 எழுதினேன், குரூப் 2 எழுதினேன், 1 எழுதினேன். அது இல்லாமல் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸும் எழுதியிருக்கேன். இந்த 4 குரூப் 4லேயுமே நான் சில டிப்ஸ் வந்து அதாவது சில விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கட் ஆஃப்குள்ளே ரீச் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்டரில் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு கொஷின் போட்டிருந்தா நம்ம வந்து மேலே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு கொஷினை நம்ம எங்கே விடுறோம், அந்த எதனால் நமக்கு அந்த பார்டரில் வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த முறை வெற்றி பெறலாம். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ல் 2024 நடந்த குரூப் 4ல் நானுமே பார்டரில் தான் இருந்தேன். 2025ல் நான் செகண்ட் டே கவுன்சிலிங் போயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய மெயின் ரீசன் என்னென்னா, நான் வந்து போன டைம் என்னெல்லாம் பண்ணேன், அதை இந்த டைம் வந்து நான் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணது மட்டும்தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை திரும்ப எடுத்து பார்த்து நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச இந்த 4 எக்ஸாம் 5 எக்ஸாம் அட்டன் பண்ணதில் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய டாஸ்க்காக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது நமக்கு 3 ஹவர்ஸில் 200 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த பேட்டர்ன் வந்து தமிழுக்கு மேக்ஸிமம் நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 மினிட்ஸ்லேயே தமிழ் வந்து முடிச்சுருவேன். ஆனால் எனக்குமே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, 1 1/4 மணி நேரம் வந்து தமிழுக்கே தேவைப்படுது. ஸோ அப்போது தமிழ் வந்து அந்த அளவுக்கு டஃப்னஸ் வந்து ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி வந்து நான் எழுதலான்னு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நான் எப்படி எக்ஸாம் எல்லாம் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, இந்த 200 கொஷின்ஸில் எனக்கு வந்து தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கொஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவுட் ஆஃப் புக் வந்து வரதுனால பார்த்திங்கன்னா நம்ம அதை யோசித்து பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கே வந்து டைம் வந்து அதிகமாக தேவைப்படுது. பழைய மெத்தடில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஒரு 40 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நான் வந்து 40 மினிட்ஸ்லேயே தமிழ் வந்து முடிச்சிருவேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 1/4 மணி நேரம் கிட்ட சாலிடாக 1 ஹவர் ஆகுது. 1 1/4 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. எனக்கு 1 1/4 மணி நேரம் வந்து ஆச்சு குரூப் 4ல் எழுதும்போது. ஸோ நான் எப்படி வந்து டைம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 பார்த்தீங்கன்னா தமிழ், ஜிகே அதாவது ஜிகே அண்ட் மேக்ஸ் 2த்துக்கும் ஈக்குவலாக யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த 150க்கு மேலவே போட முடிஞ்சிருக்கும். யாரெல்லாம் இப்போ தமிழ்னா தமிழ்லேயே நின்றுட்டாங்க, இல்லை ஜிகே மேக்ஸ்னா அதுக்குள்ளேயே நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அந்த கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 1/4 மணி நேரம் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ 9:15க்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த 9:30 வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 200 கொஷின்ஸ் வந்து பிரிண்ட்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் OMR ஷீட்டில் நம்ம அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஷேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணேன், 200 கொஷின்ஸ் ஷேட் பண்ணும்போதுங்களே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எங்கெல்லாம் நம்ம இப்போது ஒரு கொஷின் பிரிண்ட் 1 2 3 அப்படி பார்க்கும்போதே மேக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் நான் வந்து என்னுடைய அந்த கொஷின் பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அது எதுக்கு அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்துடுங்க. மேக்ஸ் உங்கள் கண்ணுக்கு எங்கெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்துடணும். இப்போ 9:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எக்ஸாமு. 9:30லேருந்து ஒரு 1 1/4 மணி நேரம் 10:30 10:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கே வந்து நமக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா மேக்ஸு, அந்த மேக்ஸ் எடுக்கணும். எடுத்த உடனே நான் ஜிகேக்கு வந்து போகல. ஏன்னா 2022ல் குரூப் 4 நடந்தது. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. அந்த அட்டெம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 140 கொஷின்ஸ் தான் வந்து என்னால் போட முடிஞ்சுது. அது ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து அப்போ வந்து ரொம்ப சின்சியராக படிக்க ஆரம்பிக்கலை. ஆனாலும் படிக்கலைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து செல்ஃப் ஸ்டடி மட்டும்தான். எங்கேயுமே இன்ஸ்டியூட்டில்
சென்டர்லாம் எதுவுமே போகல. ஆ வீட்லயே தான் வந்து யூடியூப் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சதே. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ரெஃபர் பண்ணி தான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த யூடியூப் சேனல்ல ஓப்பன் பண்றதுக்கான நோக்கமும் அதுதான். என்ன மாதிரி ஒரு அ நான் எப்படி யூடியூப் சேனல பேஸ் பண்ணி நான் படிச்சு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கணும், அந்த மாதிரி என்னால முடிஞ்ச டிப்ஸ நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனல வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, அப்போ 140 கொஸ்டின்ஸ் வந்து போடும்போது, நான் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல எனக்கு டைம் பத்தல. அப்பயும் அதே மாரி ஓல்டு புக் வந்து நான் அப்ப படிக்காம இருந்தேன். ஸோ, அதனால 140 கொஸ்டின்ஸ் வந்து போட்டேன். அதுக்கடுத்து செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து 2024ல நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 168 கொஸ்டின்ஸ் வந்து போட்டேன். அப்ப என்ன நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்டின்னா, 7 கொஸ்டின்ஸ் வந்து நான் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் வந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து போட்டேன். நீங்களும் வீட்லயே இருந்து படிக்கலாம். ரெகுலர் கிளாஸ் போய் தான் நம்மளால வந்து படிக்க முடியும். ஒரு 10,000 20,000 ஃபீஸ் கட்டினா மட்டும் தான் நம்மளால படிச்சு ஜெயிக்க முடியும் அப்டின்றது எதுவுமே இல்லைங்க. நீங்க வீட்ல இருந்தே கூட படிக்கலாம். கைடன்ஸுக்கு இப்ப நெறைய யூடியூப் சேனல்ஸ் நெறைய ஃப்ரீ பேட்ச் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ, நீங்க ஏதாச்சும் ஒரு சேனல நம்பிக்கையோட ஒரு பேட்ச்ச ஆ கன்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட்டுக்கு வேணா நீங்க என்ன பண்ணலான்னா, வீட்ல எங்கேயாச்சும் இன்ஸ்டிடியூட்ல போய் போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்களே வந்து வீட்ல போட்டும் பார்க்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பாடு செய்றோம் அப்படின்னா, அந்த டைம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். லைவ் ஏதாச்சும் வந்து ஆல்ரெடி இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு லெசன் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்திய அரசியலமைப்பு நான் இன்னைக்கு படிக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணுவேன், சமைக்கும்போது அந்த இந்திய அரசியலமைப்புல அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சொல்லிட்டு யூடியூப்ல அடிச்சீங்க அப்படின்னா, நெறைய நெறைய சேனல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க வீடியோ. அத ஓட விட்டுட்டு, அது அவங்க கொஸ்டின் படிப்பாங்க. ஆன்சர் சொல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள நான் ஆன்சர் வந்து சொல்லி பார்ப்பேன். இந்த மாரி தான் நான் வந்து படிப்பேன். ஏன்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு 2 குழந்தை வச்சுட்டுருக்கேன். எங்க வீட்டுக்காரர் ஆர்மில இருக்காரு. நான் குவார்டர்ஸ்ல இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். அப்ப ஸோ இந்த மாரி டைம வந்து மேனேஜ் பண்ணி தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க. ஸோ அதனால எதுக்குமே ஃபீல் பண்ணாம நீங்க படிச்சுட்டே இருக்கணும். இந்த பார்டர்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங்கோ, செகண்ட் நாள் கவுன்சிலிங்கோ போவீங்க. இது என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ இப்ப வந்து 168 கொஸ்டின் போட்டேன். 7 கொஸ்டின்ஸ் வந்து நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணதுனால, என்னால அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பார்டர்ல இருந்த ஏதோ ஒரு ஜாப் தான் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அத ரியலைஸ் பண்ணி நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன் அப்டின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக்க குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நான் வந்து அத வந்து ஸ்டெப் எடுத்தேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேன் தான், பண்ணலன்னு சொல்லல. ஆனா அந்த 7லேருந்து கேர்லெஸ் மிஸ்டேக்க 3ஆ வந்து குறைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ட நான் சொல்லி முடிச்சுடுறேன். 10:45 இந்த 10:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த டைம் மேனேஜர் நான் எத ரியலைஸ் பண்ணேன் அப்டின்னா, குரூப் 1 நம்ம 2025ல குரூப் 1 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ குரூப் 1 கொஸ்டின்ஸ் வந்து நான் எழுதிட்டு வந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல எனக்கு பின்னாடி வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் வந்து இருந்தது. அந்த கொஸ்டின் என்னால அங்க போடவே முடியல. நான் டைம் இல்லாதனால எதையோ ஒரு ஆப்ஷனா ஷேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்து நான் அந்த கொஸ்டின்ஸ போட்டு பார்த்தா, எனக்கு எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் வந்தது. அப்பதான் அதே மாதிரி தான் 24 குரூப் 4லயுமே பின்னாடி எனக்கு டைம் இல்லாம, பின்னாடி இருந்த ஒரு 2, 3 கொஸ்டின் என்னால சால்வ் பண்ண முடியாம, நான் ஏதோ ஒரு ஆன்ஸரா தான் போட்டுட்டு வந்தேன். ஸோ இது 2 எக்ஸாம்லயுமே நான் இப்போ 2024 குரூப் 4லயும் அத நான் பண்ணேன். குரூப் 1ல வந்து நான் அத அப்படியே வந்து சரி 1லேருந்து 200 கொஸ்டின் அப்படியே எழுதிட்டே வந்துடலாம் அப்படின்னு எழுதிட்டே வந்துட்டல, பின்னாடி இருந்த அந்த மேத்ஸ் கொஸ்டின் வந்து என்னால சால்வ் பண்ண டைமே இல்ல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டின்ஸா தான் இருக்கு மேத்ஸு. அத நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே போட்டோம்னா, கண்டிப்பா நம்ம அத வந்து போட்டுறலாம். ஏன்னா, எல்லாரும் வந்து மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 20 அபோவ் எடுப்பாங்க. நாம அந்த இடத்துல நம்ம குறைஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த கட் ஆஃப்க்குள்ள நம்மளால கண்டிப்பா வரவே முடியாது. அத வந்து நீங்க அப்போ எல்லாரும் மார்க் எடுக்கிற இடத்துல நாமளும் மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணிடணும். அந்த இடத்துல குறைஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம பின்னாடி போயிடுவோம். ஸோ, அத மைண்ட்ல ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணேன். நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடியே குரூப் 1 எழுதி முடிச்சுட்டு வந்து, வீட்ல வந்து அந்த கொஸ்டின நான் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்த உடனேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கம்மிங் குரூப் 4ல ஃபர்ஸ்ட்டு அதாவது தமிழ் முடிச்சு, மேத்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிகே போய் தொடணும் அப்படின்ற ஒரு முடிவு அப்பவே எடுத்துட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, 10:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து எழுதினேன். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் சேட் பண்ணிட்டேன். தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் பெண்டிங்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10:45லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். 11:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ் நான் எங்க ஏன்னா தமிழே நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் தான். ஏன்னா அ நான் இந்த இந்த வாட்டி வந்து எல்லாமே லீவ் போட்டுட்டு ரொம்ப படிச்சேன். இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சியா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரா நானான்னு பார்த்துறலாம் அப்படின்ற அளவுக்கு தைரியமா தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனேன். ஆனா அந்த கொஸ்டின்ஸ வந்து பார்த்த உடனே எனக்கே ஒரு அப்செட் ஆயிடுச்சு. நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தெரியாத மாரியே ஒரு ஃபீல் ஆகுதே அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் டவுட்லயே இருக்கு எனக்கு. அ தெரியாத மாரியே ஃபீல் ஆகணும்னா அந்த இடத்துலயே நான் அப்செட் ஆயிட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பின்னாடி சரி அப்போ
நானே நினச்சிட்டேன் நம்மளும் நல்லா படிச்சிருக்கோம். நம்ம புக்லேருந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா யாருக்குமே தெரியாம தான் இருக்கும். அப்படின்னு நினச்சுக்கிட்டு மேக்ஸுக்கு வந்து பின்னாடி அந்த மேக்ஸ வந்து பின்னாடி இருக்கிற அந்த லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்ல இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கொஸ்டின் எல்லாமே எனக்கு கரெக்ட்டா ஆன்சர் வந்தோனே, எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு எனர்ஜி மாரி கிடைச்சது. உடனே என்ன பண்ணேன், எங்கெல்லாம் பேப்பர் வந்து ஃபோல்டு பண்ணியிருந்தனோ, அந்த 9:50லேருந்து 9:30க்குள்ள வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம் மேக்ஸு. அது எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சேன். 1/2 அன் ஹவர்ல 25 கொஸ்டின் என்னால போட முடியுதுன்னா, கண்டிப்பா போட முடியல. என்னால என்ன எவ்ளோ கொஸ்டின்ஸ் போட முடியுதோ, மினிமம் 25ல பார்த்தீங்கன்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆச்சும் இந்த 1/2 அன் ஹவர்ல முடிச்சிட்டீங்க அப்டின்னா, அப்பவே நமக்கு ஒரு தெம்பு கிடைச்சிரும். ஓகே மேத்ஸ் பார்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம டச் பண்ணிட்டோம். நம்ம பார்க்கும்போதே மேத்ஸ் நமக்கு தெரியும். இந்த மாடல் நமக்கு தெரியும். இந்த மாடல் நமக்கு தெரியும். இந்த மாடல் புதுசா இருக்கு. அப்ப தெரிஞ்ச மாடல் எல்லாத்தையுமே நீங்க இந்த 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 1/2 அன் ஹவர்ல போட்டுடலாம். ஏன்னா ஃப்ரெஷ் மைண்ட். நீங்க தமிழ் மட்டும் தான் போட்டிருப்பீங்க. மேத்ஸ் அடுத்தது ஃப்ரெஷ் மைண்ட்ல தான் வரீங்க. இதே அந்த லாஸ்ட் மேத்ஸ் என்ன ஆகும்? நீங்க ஜிகே வந்து தொட்டுட்டே வந்துட்டு, லாஸ்ட்ல இருக்க அந்த 5 கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டினா இருந்தாலுமே, அந்த ஸ்ட்ரெஸ்ல உங்களால ஆன்ஸர கொண்டு வரவே முடியாது. ஸோ, அதனால தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும்போதே நீங்க வந்து மேத்ஸ வந்து போட்டு போட்டு வச்சுருங்க. ஏன்னா ஜிகே பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே, அது வந்து நம்ம ஆல்ரெடி மெமரியில ஸ்டோர் பண்ணியிருக்க விஷயம் தான். ஸோ, அத வந்து நீங்க ஈஸியா வந்து அத மெமரி கொண்டு வந்து அத வந்து நம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். கரெக்ட் ஆன்ஸர கொண்டு வந்துடலாம். ஆனா மேத்ஸ் அப்படி இல்ல. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம்னாலும், நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாவே இருந்தாலும், நம்ப அந்த மல்டிப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணுவோம். இல்ல அந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, கடைசியில ஏதாச்சும் ஒண்ணு தான் கேட்டிருப்பாங்க. இந்த கேட்டிருக்க விஷயத்த வந்து நம்ம மாத்தி இது பண்ணுவோம். இதெல்லாம் வந்து மேத்ஸ்ல அதிகமா மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். ஸோ, அதனால நான் வந்து 10:45லேருந்து 11:15 வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் 11:15லேருந்து நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, 12 ஒரு 12:10 வரைக்குமே அப்படியே ஆர்டரா வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின் முடிஞ்சுச்சுங்களா, 101லேருந்து அப்படியே வந்தாச்சு. வரும்போது இடையில இடையில 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து விட்டுட்டு இருந்தேன் மேத்ஸு. அதையும் போட்டு அப்படியே சால்வ் பண்ணிட்டே வந்தாச்சு. ரிமைனிங் இருக்க 20 மினிட்ஸில் நான் 10 மினிட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, தமிழ்ல அதுக்கப்புறம் ஜிகேலலாம் பார்த்தீங்கன்னா, தெரியாத கொஷின்ஸ் வந்து விட்டுட்டு வந்திருப்போம். அந்த கொஷின்ஸை வந்து ஷேட் பண்ணுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசி 10 மினிட்ஸ் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கொஷின்ஸை வந்து நம்ம ஷேட் பண்ணிட்டோமா, 200 கொஷின்ஸ் வந்து ஷேட் பண்ணிட்டோமா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் ரீசனிங்கில் வந்து ஒரு கொஷின் வந்து எனக்கு தெரியாமே இருந்துச்சு. அந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணுறதுக்காகவும் அந்த 10 மினிட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டைமிங்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரகிளாக ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதனால டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது. எந்த எக்ஸாம் பிகினர்ஸ் ஆகட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் ஆகட்டும், டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்பவே முக்கியம். அதை வந்து பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, 9:15க்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்களா, 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா, 9:30லேருந்து ஒரு 1 ஹவர் 10:30க்கு எடுத்துக்கோங்க. 10:30 to 11 நீங்கள் மேக்ஸு கொஷின் பேப்பர் பின்னாடி இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு, உள்ள எங்கெல்லாம் நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்களோ அதை சால்வ் பண்ணுங்கள். 25 கொஷின்ஸ் இந்த 1/2 அன் ஹவரில் முடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி போட்ட மாடல், தெரியாத மாடலை விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாடல் எல்லாமே எவ்வளோ போட முடியுமோ இந்த 11 வரைக்கும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 11:05 ஆனால் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் 11க்கு நீங்கள் ஷார்ப்பாக மேக்ஸை முடித்தாலும் முடிக்கலனாலும் நீங்கள் அடுத்த ஜிகேக்கு வந்து வந்துடணும். ஸோ ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 11:00லேருந்து ஒரு 45லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 11:45 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, ஜிகே வந்து நீங்க முடிக்க பாருங்க. இதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம். அடுத்து மீதி இருக்க அந்த 11:45லேருந்து 12:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் மீதி எங்கெல்லாம் விட்டுருக்கீங்களோ, அத வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, இங்க வந்து இந்த 1/2 அன் ஹவர்ல நம்ம 25 கொஸ்டின்ஸ் நம்மளால முடிக்க முடியாது. ஸோ, மீதி இருக்கிறதுக்கு இந்த 1/2 அன் ஹவர வந்து நீங்க எடுத்துக்கங்க. இந்த 12:15ல இருக்கிறது 12:30ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க எதெல்லாம் ஷேட் பண்ணாம இருக்கீங்களோ, அத ஷேட் பண்ணுங்க. ப்ளஸ் எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா 200 கொஸ்டின் ஷேட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் இந்த 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஷெட்யூல வந்து நீங்க டைம் வந்து மேனேஜ் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஏன்னா இப்போ அப்பதான் உங்களால வந்து இத வந்து கரெக்ட்டா வந்து எக்ஸாம் வந்து டைம் மேனேஜ் பண்ணி முடிக்க முடியும். நீங்க அந்த 9:50லேருந்து 9:30க்கு நீங்க அந்த கொஸ்டின செக் பண்ணும்போதே நீங்க வந்து கெஸ் பண்ணிடலாம். எந்த ஏரியால கொஸ்டின வந்து டஃப் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல டஃப் பண்ணியிருக்காங்களா? இல்ல மேத்ஸ்ல டஃப் பண்ணியிருக்காங்களா? இல்ல ஜிகேல டஃப் பண்ணியிருக்காங்களான்றத நீங்க அங்கவே வந்து டிசைட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு தமிழ் தொடலாமா? இல்ல ஜிகே மேத்ஸ் போடலாமா? இல்ல ஜிகே போடலாமான்றத டிசைட் பண்ணிக்கணும். ஸோ 2வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் கேர்லெஸ் மிஸ்டேக் புக் கொஸ்டின். ஸோ புக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத வந்து தப்பவே பண்ணக்கூடாது. அப்படி நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கட் ஆஃப்குள்ள வரவே மாட்டீங்க. நீங்க பேக்ல தான் போவீங்க.
பிகாஸ் எல்லாருமே ஸ்கூல் புக்ஸை தான் படிக்கிறோம். அந்த ஸ்கூல் புக்லேருந்து வர கொஷினை நம்ம தப்பு பண்ணாமல் அடிக்கும்போது மட்டும்தான் இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, புக் கொஷினை கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டாங்க. அப்போ புக் கொஷினை நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணோம்னா நம்ம பேக்கில் போயிடுவோம். ஸோ அப்போது புக்லேருந்து ஒரு கொஷின் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. அதையும் பார்த்துங்க. அடுத்தது கெஸ் கரெக்ட்லி அன்னோன் கொஷின்ஸ். சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கொஷின்ஸ் வரும். அந்த அவுட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்தும் நம்மளுடைய நம்ம கட் ஆஃப்குள்ளே வருவோமா வராதான்றத டிசைட் பண்ணுற மெயின் ஃபேக்டர் வந்து இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இதுதான். தெரியாத கொஷினையும் நம்ம கரெக்டாக வந்து அடிக்கணும். அந்த கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். அடுத்தது இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். பிகினர்ஸும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ் பண்ணுங்கள். கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்க நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். அடுத்தது தெரியாத கொஷினையும் கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸ் நம்ம கேட்பாங்கன்னு தெரியும். தமிழில் வந்து 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 100ல் 85 கொஷின்ஸ் இலக்கணமும், 15 கொஷின்ஸும் இலக்கியம், தமிழ், ஜிலம், தொண்டும் வரப்போகுது. இந்த 15 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதை ஈஸியாகவே படிச்சிடலாம். ஆனால் பிகினர்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இலக்கணம் வந்து 85 கொஷின்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா? இந்த 85 கொஷின்ஸில் நீங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன். இதில் வந்து சிலது வந்து அவுட் ஆஃப் கன்டென்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது 2த்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க. சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை உங்களால் பிகினர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தேடி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வேணால் ஏதாச்சும் ஒரு அகாடமி புக் வந்து அவங்க வந்து ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டை தொகுத்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த அகாடமி புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து எல்லா அகாடமிஸுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை கட் பண்ணி காப்பி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க புக் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து எஸ்எம் தமிழ் புக் வந்து வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனாலுமே நான் ஸ்கூல் புக்கில் தான் படித்தேன். ரிவிஷனுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து எங்கே அது இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு ரிவிஷனுக்கு நம்ம அகாடமி புக்கை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஆனால் பிகினர்ஸ்க்கு ஸ்கூல் புக்கு வந்து எங்கெங்கே இருக்குன்றது தெரியாது. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பெஸ்ட்டு ஒரு அகாடமி புக்கு வாங்கிட்டு நீங்கள் அதே ஆனால் ஸ்கூல் புக்கு கண்டென்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து 75 கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. 75 கொஷின்ஸை நம்ம எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் வந்து சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸும், ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஷின்ஸும், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து 10 கொஷின், பாலிட்டிலேருந்து 15, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா 20, அப்புறம் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல், சோஷியோ மூமெண்ட்ஸ் ஆஃப் இது அதாவது வரலாறு, பண்பாடு, அரசியல் இயக்கங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயக்கங்கள் வந்து 20 கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ நாம் இப்போது இதில் சயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடைசி ஆப்ஷனாக தான் வச்சுக்கணும். சயின்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் இருக்க அந்த 10th புக்கில் மட்டும் படிச்சுட்டு போனால் கூட போதும். மிக முக்கியமான டாபிக்ஸ் அந்த புக் பேக்ஸும் பாக்ஸு கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு போனால் கூட போதும் சயின்ஸு. ஆனால் இப்போ நான் எந்த ஆர்டரில் வந்து ஜிகேவை படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் படிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி படிப்பேன், அடுத்தது ஹிஸ்ட்ரி, அடுத்தது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி வரலாறு படிப்பேன், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் படிப்பேன், அடுத்தது எக்கனாமிக்ஸ், அடுத்தது ஜியாகிரஃபிக்கு நான் வந்து 10th மட்டும் தாங்க படித்தேன், வேறு எதையுமே நான் படிக்கல. ஸோ ஜியாகிரஃபி வந்து 10th மட்டும் தான் நான் படித்தேன். அடுத்தது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 11th 12th தான் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம படிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா 11th 12th தான் படிக்கணும். அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 11th 12th இது எல்லாமே படிக்கணும். பாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 10th புக்கில் இருக்கிறத படிக்கணும். அதோட டாப்பிக்கே 11th இருக்கும் 12th இருக்கும், அதை படிக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் 6 to 9 வந்து படிக்கணும். எப்பயுமே ஹையர் ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும். அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா 6th to 9th அதே கண்டென்ட் தான் திரும்ப திரும்ப இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து படிச்சிடலாம். நீங்கள் இப்போ இந்த ஆர்டரில் அந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த ஆர்டரில் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 5 அண்ட் யூனிட் 6லேயுமே கவர் ஆகும். ஸோ அப்போது இந்த லெசன்ஸ் தான் நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் மெயினாக படிங்க. இந்த ஆர்டரில் இருக்கிற படிச்சிங்கனாலே ஒரு 80% 80% பார்த்தீங்கன்னா யூனிட் 5 யூனிட் 6ம் முடிச்ச மாதிரி தான் இருக்கும். மீதி 20% தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கடைசியாக வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஜிகே இந்த ஆர்டர்லேயே கண்டிப்பாக படிங்க. ஸோ எப்பயுமே பிகினர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரீட் விடுவீங்க. அந்த ரீடு விடும்போது இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்றத மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் படிக்கும்போது அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் படித்து மெமரியில் ஏற்றுக்குங்க. தேர்ட் டைம் நீங்கள் ரிவிஷன் ஒரு டைம் பண்ணுவீங்க. திரும்பியும் 4th டைம் அதே லெசன் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து
ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்க பாயிண்ட் எல்லாமே இருக்குங்களா? இப்ப அதுல எதெல்லாம் நல்லா தெரியுது. அதாவது நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் எல்லாம் கிராஸ் பண்ணிடுங்க. கோடு போட்டுருங்க. தெரியாத கொஞ்சம் சில டாபிக்ஸ் வந்து நமக்கு தெரியாம இருக்கும். சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இப்ப இந்திய அரசியலமைப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரீட்ல வந்து என்ன பண்றீங்க, இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க, இப்படி பிராக்கெட் போட்டு நோட் பண்றீங்க. அடுத்து செகண்ட் ரீட்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, அத அ அந்த 10 பாயிண்ட்ஸ மட்டும் நல்லா மெமரி பண்றீங்க. 3 ரீட்ல என்ன பண்ண போறீங்க, அத ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணி எதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போறீங்க. அதாவது இப்ப இப்ப இந்த 10 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. 3 ரிவிஷன் வரும்போது. ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், நல்லா மெமரி ஆயிட்டு இருக்கும். நீங்க வந்து அது எப்ப கேட்டாலும் சொல்ற மாரி மெமரி ஆயிருக்கும். அப்போ 4த் ரிவிஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மீதி இருக்க இந்த இந்த 5 பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க பென்சில்ல கோடு போட்டுருங்க. இந்த மீதி இருக்க இந்த 5 பாயிண்ட்ஸ மட்டும் நல்லா 4த் ரிவிஷன்ல நல்லா படிக்கணும். அப்போ 5த் ரிவிஷன் வரும்போது உங்களுக்கு இந்த 10 பாயிண்ட்ஸுமே வந்து நல்லாவே மெமரி ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 5 டைம்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 5 டைம்ஸ் நீங்க படிங்க. அப்பதான் வந்து இந்த மாரி உங்களால வந்து எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி உங்களால மெமரி பண்ண முடியும். மெமரின்றத விட அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கவும் முடியும். சில விஷயங்கள நம்ம மெமரி பண்ற மாரி தான் இருக்கும். அத நீங்க மெமரி தான் பண்ணியாகணும். இப்ப வந்து நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் நோட்ஸ் எடுத்து படிக்க மாட்டேன். நான் எதெல்லாம் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா, ஜிகேல இயர்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுப்பேன். அதே மாதிரி எனக்கு மறக்கிற பாயிண்ட் இப்ப இந்த 5 டைம்ஸ் நான் படிக்கிறோமா, 5 டைம்ஸ்ல எனக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து மறக்குது அப்படின்னா, அந்த மறக்கிற பாயிண்ட்ஸ மட்டும் இங்க நோட் பண்ணுவேன். ஸோ இயர்ஸு நான் எதெல்லாம் எனக்கு மறக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுதோ, அந்த பாயிண்ட்ஸ மட்டும் தான் நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லைன் 2 லைன்ஸ்ல வந்து நான் நோட் பண்ணுவேன். என்னுடைய கடைசி கடைசி எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா, இன்னைக்கு அந்த இயர்ஸையும், அந்த மறக்கிற மாரி இருக்க அந்த பாயிண்ட்ஸ மட்டும் ஒரு 2 டைம் அந்த நோட் பேட்ல எழுதி வைப்பேன். அந்த நோட் பேட படிச்சுட்டு போயிட்டேன்னா போதும். அதே மாரி மேத்ஸுக்கு ஃபார்முலாஸ் வந்து நோட் பேட்ல எழுதி வச்சிருப்பேன். இந்த 3 மட்டும் நாளைக்கு எக்ஸாம்னா, இன்னைக்கு நான் அத படிச்சுட்டு போயிட்டு எழுதிருவேன். இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ ஸ்டடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் வந்து நீங்க 5 டைம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆல்ரெடி நீங்க இந்த 3 ஸ்டெப் முடிச்சிருப்பீங்களா? இம்பார்ட்டன்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் டைம் படிச்சிருப்பீங்க. அத மைண்ட்லயே ஏத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 4த் ஸ்டெப் மட்டும் பாருங்க. மைண்ட்ல ஏத்துன பாயிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டோர் ஆன பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல பாரதியார பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப பாரதியாருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். பாரதியார் எழுதின நூல்கள் என்ன? கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு இதெல்லாம் தெரிஞ்சது தான். திருப்பி திருப்பி நம்ம அதையே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ, அப்ப அதெல்லாம் என்ன பண்ணிடணும், பென்சில்ல கோடு போடணும். அவர் ஏதாச்சும் புதுசா நூல் எழுதியிருக்காரா? அத மட்டும் நம்ம என்ன பண்ணணும், திரும்பியும் படிக்கணும். ஸோ, அந்த மாரி வந்து நீங்க இங்கருந்து இந்த கோடு போடுற இதுலருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து பார்த்துக்கலாம். அப்படி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கோடு போட்டுட்டு தெரியாத பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், திரும்பவும் இப்போ வந்து படிக்கலாம். படிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அத எரேஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு படிக்கிற கன்டென்ட் வந்து கம்மியாயிடும். அந்த மாரி வந்து படிக்கலாம். ஸோ தமிழ் 85 கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கு படிங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒரு அகாடமி புக் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்து அவுட் ஆஃப் கன்டென்ட் புக் வந்து நான் அவுட் ஆஃப் கன்டென்ட்ல என்னென்னலாம் கேட்குறாங்கன்றத நான் பின்னாடி சொல்றேன். இந்த 15 கொஷின்ஸ் வந்து சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அத மட்டும் பாருங்க. அதுலயும் நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஷார்ட்கட் வச்சுக்கங்க. இப்போ ஒவ்வொரு அறிஞர்களும் எழுதியிருக்க நூல்களுக்கு, அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஷார்ட்கட்ஸ் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மறக்காம பெட்டரா இருக்கும். அடுத்தது மேத்ஸ். மேத்ஸ் வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்னா, சாரி 25 கொஸ்டின்ஸ் வந்து மேத்ஸ் வந்து கேட்க போறாங்க. இந்த 25 கொஸ்டின்ஸுக்கும் நான் வந்து இனிக்கும் கணிதம் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரீயா தான் மேத்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்க அத பார்த்தீங்கனாலே போதும். இதுல வந்து எல்லா மாடல்ஸுமே நான் வந்து கவர் பண்ணிட்டுருப்பேன். அதாவது நான் வந்து ஒரு 3 நோட் வந்து எழுதியிருக்கேன். மேத்ஸுக்கு வந்து நான் வந்து 3 நோட் என்கிட்ட வச்சிருக்கேன். அந்த 3 நோட்ல இருக்கிற சம்ஸ வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அந்த சம்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பா அந்த 3 நோட் வந்து ஆகும். ஒவ்வொரு டாபிக்லயுமே குறைஞ்சபட்சம் நான் மினிமம் சொல்றேன் ஒரு 40 டூ 50 மாடல்ஸ் வந்து வரும். இவ்வளவும் நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் தான் இதுக்கு இப்போ வர எக்ஸாம்ஸ்ல காம்படிட்டிவ் வேர்ல்டுல நம்மளால வெற்றி பெற முடியும். ஸோ, அதனால நீங்க அத சிரமம் பார்க்காம நோட்ட வாங்கி புதுசா நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. மேத்ஸ்க்கு நீங்க வேற எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு நான் கேரண்டி கிடைப்பேன். கண்டிப்பா அபோவ் 20 நீங்க இந்த நான் எடுக்கிற அந்த மேத்ஸ நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்கன்னா, அபோவ் 20 கண்டிப்பா போடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி வந்து தரேன். அடுத்தது தமிழ் அவுட் ஆஃப் டாபிக்ஸ் எதுலாம் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஒரு 6 டாபிக்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மெமரி பண்றதா தான் இருக்கும். இப்ப இலக்கணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா
இலக்கணம் வந்து ஈஸியா அதாவது பேசிக்கா ஸ்கூல்ல நீங்க இலக்கணம் வந்து ஸ்கூல்லயே நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேசிக்கா கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா அடிச்சுருவீங்க. ஆனா, அவன் எங்க ட்விஸ்ட் வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 டாபிக்ல தான் வந்து ட்விஸ்ட் வந்து அதிகமா வைக்கிறாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் தான் எழுதினேன். அதுலயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் தாங்க. ஆனா, அதுல எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியா தான் இருந்தது. ஆனா, அங்கேயுமே கலைச்சொல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட் ஆஃப் புக்ல இருந்து தான் வந்தது. ஸோ, அப்போ கலைச்சொல் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் புக்ல தான் வருது. இத நம்ம அதுக்குன்னு அவுட் ஆஃப் புக்க போய் நம்மளால படிக்க முடியுமான்னா, அது ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால டிக்ஷனரி மாரி இருக்காது. அது நம்மளால வந்து மெமரி பண்றதுன்றது முடியாத காரியம். ஆனா, அந்த கலைச்சொல்ல நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம்? எப்படி தெரியாம ஒரு வெளியிலிருந்து வந்தாலும் நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம்? அப்படின்றத கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ இந்த டாபிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வருது. இந்த 10 கொஸ்டின் வருது அப்டின்னா, கம்பல்சரி 2 டூ 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு புக்லேருந்து வந்துரும். மீதி இருக்கிற அந்த 8 கொஸ்டின்ஸ்ல நான் அனலைஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ 8 கொஸ்டின்ஸ்னா, அதில ஒரு 4 டூ 5 கொஸ்டின்ஸு நம்மளால கெஸ் பண்ற மாரி தான் இருக்கும். நம்ப சுத்தி டெய்லி லைஃப்ல நம்ம அந்த வார்த்தைய வந்து கேட்டுருப்போம். அந்த மாதிரி அத வச்சு நம்ம கெஸ் பண்ற மாரி இருக்கும். மீதி இருக்க ஒரு 2 டூ 3 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு சுத்தமா தெரியாத மாரி இருக்கு. அந்த கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு லேக் ஆகும். அப்போ 10 கொஸ்டின்ல நம்ம ஒரு 8 கொஸ்டின்ஸ் போட்டா கூட அது போதும். அதுக்காக நம்ம போயிட்டு வெளியில வந்து புக் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவ்ளோ பெரிய டிக்ஷனரி நம்மளால படிச்சு மைண்ட்ல ஏத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 கொஸ்டின்ஸ்க்காக மீதி இருக்கிற 90 கொஸ்டின்ஸ் அப்படியே நம்ம விட்டுருவோம். ஸோ, அதனால இந்த கலைச்சொல்ல முடிஞ்ச மட்டும் ஸ்கூல் புக்ல இருக்கிறத நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. அ 6த் டூ 10த் ஓல்டு புக், நியூ புக்ல இருக்கிற எல்லா கலைச்சொல்லும் பார்த்துக்கங்க. பிளஸ் அட்வான்ஸ் தமிழ் புக்ல இருக்கிறதையும் பார்த்துங்க. 11த், 12த்ல இருக்கிற கலைச்சொல்லையும் பார்த்துங்க. ஸ்கூல் புக்க தாண்டி வெளிய வருது அப்படின்னா, அதுல 4 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸா தான் இருக்குது. மீதி இருக்கிற 2லிருந்து 3 கொஸ்டின் தான் அவுட் ஆஃப் கனடா இருக்கு. அத நம்ம வந்து போட்டுருவோம். அது இங்க தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லக் ஃபேக்டர்ன்றது வந்து யூஸ் ஆகும். அதையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்படியும் இல்லன்னா, ஆப்ஷன் வச்சு நம்ம எப்படி இந்த தெரியாத கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நான் கண்டிப்பா கலைச்சொல்லுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்றேன். அத நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் மரபு தொடர்கள். இந்த மரபு தொடர்கள் வேணா படிக்கலாங்க. அவுட் ஆஃப் புக் மரபு தொடர்கள் அகர வரிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பேஜஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இத வேணா நம்ம ஷார்ட்கட்ஸ் போட்டு வந்து படிக்கலாம். பழமொழி 400 அப்படின்ற புக் வந்திருக்கு. அந்த பழமொழி 400ல கடைசி லைன் தான் கேட்குறாங்க. ஸோ இதையும் நம்மளால படிக்க முடியும். ஆல்ரெடி இந்த மரபு தொடர்களுக்கு வந்து நான் மரபு தொடர்களுக்கு வந்து ஷார்ட்கட் சீரிஸ் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 5 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அத வந்து நீங்க ரெஃபர் பண்ணதால ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பழமொழிகள் 400 இத முடிச்சோம்னா நம்ம பழமொழிகளுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, இதுவுமே நெறைய இருக்கு. முடிஞ்ச மட்டும் ஸ்கூல் புக்ல இருக்கிறது வந்து படிச்சுருங்க. நியூ புக்கு, ஓல்டு புக் எல்லாத்தையுமே படிச்சுருவோம். மீதி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் வந்து நம்ம போலாம். அதுக்கு நான் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்றேன். ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இப்ப நம்மளால இந்த டாபிக்ஸ்ல டெஃபினட்டா எதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, மரபுத்தொடர்கள், பழமொழி நானும் நம்ம படிச்சிடலாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிடலாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸ்கூல் புக் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா அதுலேருந்து நம்ம இத வந்து அடிச்சிடலாம். இதுக்கு நான் ஷார்ட்கட்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒலிமரபு, இளமை பெயர்கள் எல்லாம் இருக்குங்கல்ல, இதுலேருந்தும் எல்லாம் வெளிய வந்துருச்சு. ஸோ இதையுமே நம்ம ஓரளவுக்கு படிக்கலாம். அதாவது அவுட் சோர்ஸ போய் ஃபுல்லா படிக்கலனாலுமே, நம்மளால இத வந்து கெஸ் பண்ணி போட்டுற அளவுக்கு தான் வந்து இதில வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ கலைச்சொல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆனா அத படிக்க முடியிற அளவுக்கும் நம்மளால படிக்க முடியுமான்னு கேட்டீங்கனாலும், அதுவுமே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். ஸோ அதனால நான் இத எப்படி வந்து அப்ரோச் பண்ணலான்றத மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ப்ரொவைட் பண்றேன். ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ குரூப் 4 2026க்கு நான் ஒரு ஃப்ரீயாவே ஒரு ஆல்ரெடி மேத்ஸுக்கு வந்து நான் ஃப்ரீயா போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் ஒரு ஃப்ரீ பேட்ச் என்னால போட முடியுது அப்டின்னா, கண்டிப்பா நான் போடுறேன். நீங்க வந்து நான் வந்து ஒரு ஷெட்யூல் அதாவது நானுமே இப்போ வந்து அடுத்தது 2 டூ A1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ நான் என்னெல்லாம் படிக்கிறேனோ, அத உங்களுக்கு ஒரு ஷெட்யூலா குடுக்குறேன். நீங்களும் அத படிங்க. அ அது முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் நான் ஒரே ஒரு டிப்ஸ் என்ன சொல்றேன்னா, ஷார்ட்கட்ஸ் போட்டு படிங்க. உங்களால ஷார்ட்கட்ஸ் போட்டு படிக்க முடியுது அப்படின்னா, நீங்க அத திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. என்னுடைய ஷார்ட்கட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்குள்ளேயே தான் அந்த கொஸ்டின வச்சே தான் நான் ஷார்ட்கட்ஸ் வந்து போடுவேன். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தைக்குள்ளேயே தான் நான் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து போடுவேன். அப்படி படிச்சா மட்டும் தான் எனக்கு வந்து மைண்ட்ல வந்து நிக்கும். அந்த வார்த்தைய பார்த்த உடனே, ஓ! நம்ம இதுக்கு ஷார்ட்கட் போட்டோம் அப்படின்றது வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த மரபுத்தொடர்கள் ஷார்ட்கட் கூட நீங்க எடுத்து போய் பார்க்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட்ல இருந்தே தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஷார்ட்கட்ஸ். அந்த மாரி படிச்சா மட்டும் தான் நம்ம வந்து
ஈஸியா வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியும். ஸோ, அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நான் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன் டிப்ஸு. பாருங்க நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு தமிழுக்கு வந்து ஒரு அகாடமி புக் வந்து வாங்கிக்கங்க. அது வந்து ஸ்கூல் கன்டென்ட்டா இருக்கணும். எஸ்எம் தமிழ் புக் நல்லா தான் இருக்கு. அத நீங்க வாங்குறதுனால வாங்கிக்கங்க. ஏன்னா ஸ்கூல் புக் கன்டென்ட்ட தான் அப்படியே குடுத்துருக்காங்க. அதனால நீங்க அத வாங்குறதுனாலும் வாங்கிட்டு கூட நீங்க அத ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இலக்கியம், தமிழ்களும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பேட்ச் வரைக்கும் இந்த சீரிஸே நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. இது வந்து மண்டேலேருந்து வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். மண்டே ஆர் டியூஸ்டேலேருந்து வீடியோ கண்டிப்பா வந்து கன்டினியூஸா வந்துரும். மரபு தொடர்களும் பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து வந்து இப்ப இந்த கவுன்சிலிங் போயிட்டு வந்ததுனால என்னால வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியல. ஸோ மரபு தொடர்களும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட் ஆகும் நாளையிலேருந்து. மேக்ஸிமம் இன்னைக்கு முடிஞ்சா ஒரு வீடியோ குடுக்குறேன். அப்படி இல்ல நாளையிலேருந்து உங்களுக்கு மரபு தொடர்களும் சீரிஸும் வந்து கன்டின்யூ ஆகும். அடுத்தது ஜிகே. ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா, நான் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த லெசன்ஸ் வந்து படிங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்து அடுத்து ஃபர்ஸ்ட்டு டார்கெட் 1, டார்கெட் 2 அந்த மாரி வந்து நம்ம வச்சுக்கலாம். அதில டார்கெட் 1ல வந்து முடிச்ச உடனே, அதுக்கப்புறம் டார்கெட் 2 அப்படி போலாம். ஸோ என்ன லெசன்ஸ் வந்து நான் படிக்கணுன்றத அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் குடுக்குறேன். ஸோ எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஈஸியாவே படிக்கலாம். அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்க முடிப்போம். அதுக்கு சைட் பை சைடு அவுட் ஆஃப் கன்டென்ட்டையும் நம்ம முடிச்சுட்டே வரலாம். அவுட் ஆஃப் கன்டென்ட்க்கு ஒவ்வொரு டாபிக்கா வந்து தமிழ்ல வீடியோ போயிட்டுருக்கு. மேக்ஸ்க்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஜிகேக்கு வந்து நான் என்ன லெசன்ஸ் வந்து படிக்கணுன்றத நான் திரும்ப குடுக்குறேன். ஸோ இப்பத்துலருந்தே நீங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு அவுட் ஆஃப் கன்டென்ட் போயிட்டுருக்குல்ல, அத நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். மேக்ஸ வந்து போட்டுன்னே வரலாம். மேக்ஸ முடிச்சுருங்க. மேக்ஸ் போட்டுன்னே வாங்க. தமிழ்ல இருக்க அவுட் ஆஃப் கன்டென்ட் புக் வந்து படிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒரு பேட்ச் மாரி போட்டு எந்த மாரி நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். என் கூடவே நீங்களும் சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வீடியோல கலைச்சொல் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா போடுவோம். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். க வர அதாவது நடந்து முடிஞ்ச எக்ஸாம் இப்ப குரூப் 4, குரூப் 2 நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில இருக்க கொஸ்டின்ஸையே நான் எடுத்துட்டு வந்து, அத எப்படி நம்ம கெஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். அத நீங்க பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.